சார் நீங்க கைது பண்ண வேண்டிய சார் நாஞ்சில் சம்பத்தை ஒரு அறிவுறுத்தல், ஒரு எச்சரிக்கை. வரம்பு மீறி யாரும் பேசாதீங்க, அதிகார வரம்பு மீறி பேசாதீங்க. 3 இட்லி கெட்டி சட்னி ஒரு வடை வாங்கி கொடுத்தா மாத்தி பேசுவான். அவனை போய் பெருசா அப்புறம் ஏதோ கோபம் பேச இடவரமும் பேசிடுறாங்க. நாஞ்சில் சம்பத்துல ஒரு ஆள் கிடையாது. 2 இட்லி ஒரு வடை வாங்கி கொடுத்தீங்கன்னா, மெது வடை வாங்கி கொடுத்தீங்கன்னா உங்க பக்கம் பேசுவான் சார். அவனெல்லாம் அந்த கட்சியில சேர்த்ததே முதல் தப்பு. முதல்ல வேலையில போற ஓனம் தூக்கி உள்ள விட்ட கதை சார். அவனை கட்சியில சேர்த்ததுன்னா பேசியிருக்கிறதா. இப்ப நான் கேட்கிறேன், நீங்க மட்டும் எல்லாரையும் ஒருமையில அவன் இவன் நீங்க பேசலாமா? நீங்க எல்லாரையும் ஒரு அரசியல் கட்சி தலைவர் அத்தனை பேரையும் நீங்க அவனே இவனே ஒருமையில வந்து பட்டினா வந்து சில்லற பையன் அந்த பையன் சொன்னா பதில் பேச மாட்டாங்களா? நாம் தமிழர் கட்சியில தமிழ் தேசியம் பேசினான் ஒரு சில்லறை பயல், சீமான் என்கிற சில்லறை பயல் தான் தொடங்கிய கட்சியை நடத்த முடியாமல் இன்றைக்கு திண்டாடுகிறான், திணறுகிறான். எல்லாத்தையும் நீங்க வந்து பட்டினா இழிவுபடுத்துறீங்க, ஏதோ ஒரு வகையில இழிவுபடுத்துறீங்க. ஒண்ணு இது அரசியல் பேச்சு. அரசியல் பேச்சா எல்லாத்தையும் அரசியல் பேச்சா கடந்து போயிருங்க. செலக்டிவா வந்து பாத்தீங்கன்னா உங்க மேல அட்டாக் பண்ண மட்டும் உடனே வந்து பாத்தீங்கன்னா வந்து அரஸ்ட்ன்றது இருக்குல்ல. அரசியல் பேரவை நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். நேற்று தாவேகாவை சார்ந்த நாஞ்சில் சம்பத் அவர்கள், உங்களுக்கே தெரியும், பல கட்சி தாவி வந்தவர். அவர் வந்து நேற்று ஒரு மேடையில பல கட்சி தலைவர்களை விமர்சனம் பண்ணியிருக்காரு. குறிப்பாக நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்களை கடுமையா விமர்சனம் பண்ணியிருக்காரு. எதுக்காக இந்த விமர்சனம், என்ன காரணம், இது சம்பந்தமா நம்ம சேனல் நேயர்களுக்காக பேசுறதுக்காரு திரு சேகவரா ஜெய்சங்கர் சார் அவர்கள். அவரோட கேட்பதற்கு நிறைய கேள்விகள் இருக்கு. ஐயா வணக்கம். வணக்கம். நேற்று மேடையில பார்த்திருப்பீங்க, சீமான் ஒரு சில்லறை பையன், இந்த கட்சியை நடத்த முடியாம தவிக்கிறார் அப்படின்ற மாதிரிலாம் இன்னும் கூட காட்டமாலாம் பேசியிருக்காரு. என்ன காரணம் திடீர்னு சீமான் மேல இவர் பாயிருக்கு? காசு தான் காரணம். அது 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 தெரிஞ்ச விஷயம் சார். காசு கொடுத்தா கூவான் சார். அந்த மாதிரி நபர் தான் சார். காசு கொடுத்தா பேச வேண்டியதுதான். அப்படிப்பட்ட நபர் தானே. சில்லறை பையனா இவர் நோட்டா? அப்ப நான் கேட்கிறேன், சீமான் சில்லறை பையன், நீங்க செல்லாக்கா சார்? நீங்க இல்ல நோட்டு இல்ல நோட்டு சார். அது செல்ற நோட்டு செல்லா நோட்டு புரியுங்களா சொல்றது. ஆனா வந்து நோட்டு கொடுத்தா பேச வேண்டியதுதான். நீங்க யார் வேணாலும் என்ன வேணாலும் வந்து பார்த்தா கடந்த கால பேச்செல்லாம் நீங்க எடுத்தீங்கன்னா நாஞ்சில், அதான் நான் நாஞ்சில் ஜம்பத்துன்னு சொல்றது. போகாத கட்சி கிடையாது. ஊர்ல இருந்து கன்னியாகுமரி இருந்து கிளம்பும் போது திருநெல்வேலிக்கு வரும்போது ஒரு கட்சி, திருநெல்வேலியிலிருந்து பார்த்தீங்கன்னா வந்து மதுரை வரும்போது ஒரு கட்சி, மதுரையிலிருந்து திருச்சி வரும்போது கட்சி, திருச்சியிலிருந்து விழுப்புரம் வரும்போது ஒரு கட்சி, விழுப்புரத்துலேருந்து சென்னை வரும்போது ஒரு கட்சி. இப்படி போகும்போது ரிட்டர்ன் போகும்போதும் அப்படிதான். ஒரு 2 மாசத்துக்கு ஒரு முறை வந்துட்டு ரிட்டர்ன் போகும்போது இப்படி ஒரு கட்சியா வந்து மாறிட்டே இருக்கிறது தான் வேலை. நான் என்ன கேட்குறேன்னா, இந்த ஆட்சியாளர் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். உங்களை பேசினா மட்டும் ஒருமையில பேசக்கூடாது, வந்து பார்த்தீங்கன்னா வந்து தரம் தாழ்ந்து பேசக்கூடாது, எல்லாம் பேசுறீங்கல்ல தொடர்ந்து. நீங்க என்ன கேட்டால் யாரும் அவதூறு, எங்களை பேசினாலும் அவதூறுன்னு சொல்றீங்கல்ல. இப்போ இதெல்லாம் என்ன தூறு? இப்போ நான் கேட்குறேன், வந்து நீங்க நடவடிக்கை எடுக்கிறீங்கல்ல, ஒரு மனசாட்சியாவது வேணாமா? மக்கள் எல்லாத்தையும் பார்த்து இருக்கிறாங்க. எல்லாரையும் ஒருமையில், அதுவும் பாவம் இப்போதான் வைகோ வந்து உங்களை நம்பி வந்திருக்கிறாரு. ஒரு இடத்துல வந்து வைகோ வந்து எங்கள் தலைவர் காலடியில் விழுந்து கிடக்கிறாருன்னு பேசுறீங்க. அவருக்கு தெரிஞ்சிச்சுன்னா என்ன ஆகும்? வைகோ வந்து பார்த்தா தற்கொலையே பண்ணிப்பாரு. இது தெரிஞ்சுதான் அவரு அதுக்கெல்லாம் சார் ஆளே இல்லையா? இல்ல ஏன்னா அந்த அளவுக்கு இவ்வளவு இப்படி தரந்தாந்து பேசுவீங்களா? இப்படியா பேசுவீங்க? உங்களை நம்பி வந்திருக்கிறாருங்க. ஒரு கட்சியில இருந்து விலகி உங்களை நம்பி வந்திருக்கிறாரு. அதுவும் நான் வந்து தாவேகா வந்து காக்கும் அரணாக இருப்பேன்னு சொன்னாரு. என்ன காக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காவல் தெய்வமா வந்து பார்த்தீங்கன்னா வந்து வேல் கம்போடு நிற்கிறாரு வந்து பனையூர் வாசல்ல. அவரை போய் என்ன சொல்றீங்க? நீங்க வந்து காலடியில விழுந்து கிடக்கிறாருன்னு பேசுற மனுஷன் நீங்க என்ன சொல்லுவீங்க? ஏதாவது கான்சியஸ் உள்ளபடியே ஒரு வேலை சிக்னல் ஆயிடுது. ஒரு வேலை தாவேகா இருக்கிற முக்கிய நிர்வாகிகளே கூட வைகோ வந்ததுல வந்து சென்டிமெண்டா விரும்பலைங்க, போற இடம்லாம் விளங்காதுன்னு சொல்றாங்க, அவர்களை திருப்பி அனுப்பி விட்டுலாம். எப்படி நம்ம திருப்பி அனுப்புறது? நீங்க ஒரு 2 வார்த்தை அப்படி பேசுங்க, அவரே முறுக்கி கிளம்பிடுவாரு. ஒரு ஆள் அப்படி இருக்காங்களான்னு தெரியல. இல்ல உள்ள இந்த பார்த்தா துணை வைகோக்கெல்லாம் இதெல்லாம் வந்து பாக்குறாங்களா இல்லையா? இந்த காணொலி பாக்குறாங்களா இல்லையா? வைகோக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளபடியே மானம் சூடு சொரணம் ஏதாவது இருக்கா? இந்த மாதிரி ஒரு வார்த்தையெல்லாம் கேட்டுட்டு இதுக்கு மேல நீங்க வந்து அந்த தாவேக்கோட நீங்க பயணிக்க முடியுமா? அப்ப நாஞ்சில் சம்பத்து ஒரு ஆளே இல்லைன்னு சொன்னா, அப்ப அந்த நாஞ்சில் சம்பத்தை பேசுறதா நீங்க பொருட்படுத்தாதீங்கன்னா, அப்ப அந்த நாஞ்சில் சம்பத்து யாரு? இப்ப நீங்க சொல்றீங்க வைகோ அவர்கள் வந்து பல கட்சிக்கு, இப்ப இவரு தானே சார் பல கட்சிக்கு போய் வந்தவர். நான் என்ன சொன்னா, பல கட்சிகள் போயிட்டு வரது சார். நீங்க எந்த கட்சியும் இப்ப இருக்கிற கட்சியில என்ன நிலைப்பாடு? வைகோ வந்திருக்கிறாரு, நீங்க வந்து அவரோட இணக்கமா இருக்கிறீங்க. கூட்டணி அமையறதுக்கான அந்த பேச்சுவார்த்தைகள்லாம் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்குது. ஒரு பக்கம் முதல் கூட்டம் கூட போட்டாங்க. வைகோ வந்து உறுதியா இருக்கிறாரு. அதுவும் நேற்று சொல்லிட்டாரு, நான் இருக்கிற இடத்துல நான் ரொம்ப விசுவாசமா இருப்பேன்ட்டாரு. பட் வைகோவுடைய விசுவாசம் என்னன்றது நம்ம கடந்த வந்து 40 ஆண்டு காலம் நம்ம பார்த்துட்டு தானே இருக்கிறோம்.
ஸோ அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இன்னைக்கு வந்து ஒரு நாஞ்சில் ஜம்பத்து யாரு, ஒரு பேச்சாளர், கிட்டத்தட்ட கேட்டால் வந்து செய்தி தொடர்பாளர் ஏதோ சொல்றாங்க இந்த கட்சியில, ஏதோ ஒரு போஸ்டர் வச்சுங்க. ஆனால் எங்க வைக்கணுமோ அங்கே கரெக்டாக வச்சிருக்கிறாங்கன்னு வச்சுக்கலாம். ஏன்னா இவன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அமைச்சர் பதவிக்கு தகுதினால இல்லாத ஆளு, அல்லது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வாரிய தலைவர் கூட, ஏன் தமிழ்நாடு பாடநூல் கழகத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து நாஞ்சில் ஜம்பத்தை போடக்கூடாதா? ஸோ இதுக்கெல்லாம் தகுதி இல்லாத நபர்ன்றதுனால தான் உங்களை வந்து ஒரு ஓரம் கட்டி வச்சிருக்கு. ஆனால் அந்த இடத்துல இருந்துட்டு நீங்க வம்பு வளர்க்கறது எப்படி இருக்கு? எல்லா கட்சியும் நீங்க சார முடியும். இப்போ நான் கேட்குறேன், நீங்க மட்டும் எல்லாரையும் ஒருமையில் அவன் இவன் நீங்க பேசலாமா? நான் கேட்குறேன். நாங்கள் எவ்வளோ கவனமாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதுக்கு முன்னாடி பேசுறது வேற. இப்போ முதலமைச்சரான பிறகு இந்திய அரசியல் சாசனத்தின்படி வந்து ஒரு மதிப்பளிக்கிறோம், அந்த பதவிக்கு ஒரு மாண்பு இருக்கு, அந்த மாண்புப்படி தான் நம்ம வந்து பேசுறோம். ஆனால் நீங்க எல்லாரையும் ஒரு அரசியல் கட்சி தலைவர் அத்தனை பேரையும் நீங்க அவனே இவனே ஒருமையில வந்து பார்த்தீங்கன்னா வந்து சில்லற பையன் அந்த பையன் சொன்னா பதில் பேச மாட்டாங்களா நாம் தமிழர் கட்சியில? சொல்லுங்க. இது தவறான போக்குல யாருமே சொல்ல சார் யாரையுமே நான் சொல்றேன். அது விஜய் அவர்களை வந்து ஒருமையில பேசுறதுனால நம்ம வந்து சுட்டி காட்டுறது தவறு தான் நம்ம சொல்றோம். ஏன்னா அந்த மாண்புக்குரிய பதவியில இருக்கிறாங்க, இருக்கும்போது பார்த்தா அந்த ஒருமையில பேசுறது, அடா உடான்னு பேசுறது, அது தாண்டி இப்போ வந்து வன்முறை பேச்சாயிடுச்சு, வன்முறை கலந்த பேச்சாதான் ஆயிடுச்சு. சரிங்களா? நம்ம இதை ஆதரிக்கிற இடத்துல நம்ம இல்லை. ஆனால் அதே சமயத்தில் நீங்களும் கவனமாக எடுத்துக்கணும்ல. இப்போ சமீபத்தில் ஒரு மேடையில் வந்து பார்க்குறோம், வந்து நாம் தமிழ் கட்சியில் இருக்கிறவங்களாம் குரங்கு கூட்டம்னு சொல்லி பேசுகிறாரு ஒருத்தர் பேச்சாளர். இது எப்படி சரியாக இருக்கும்? அப்போ அதிகாரத்தில் நீங்கள் இருக்கிறீங்கன்றதுனால நீங்கள் வந்து மற்றவங்களை நீங்கள் வந்து குரங்கு கூட்டம்னு பேசுவீங்க. நம்மளே பேசும்போது என்ன செய்கிறோம், தற்கொலைகள்ன்ற அந்த வார்த்தையை வந்து இப்போ நம்ம வந்து அது வந்து பார்த்தீங்கன்னா முதலமைச்சருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப உக்கிரமாக ஒரு கோபத்தை ஆவேசத்தை ஏற்படுத்துதுன்றதுனால நம்ம என்ன செய்யணும்னு கேட்டால் அந்த தற்கொலைன்ற வார்த்தையை கூட பார்த்தீங்கன்னா இப்போ குறைச்சிக்கிட்டோம். பேசாமலாம் இல்லை, பேசிதான் இருக்கணும்னா குறைச்சிக்கிட்டோம். அப்போ ஒரு மாண்புக்குரிய பதவிக்கு வரீங்க, ஒரு அமைச்சர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எவ்வளோதான் அமைச்சர் வந்து பார்த்தீங்கன்னா மாத்திரையை பவுடர் ஆக்கிற காட்சி வந்து கூட அமைச்சர் தான் சொல்கிறோம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து சரத்குமார் அவன் இவன்லாம் நம்ம பேசலை. எவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா ஏன் கீர்த்தனான ஒரு அமைச்சர் பள்ளி குழந்தைகள்கிட்ட அவங்க நடந்துக்கிட்டது வந்து பார்த்தீங்கன்னா வந்து சொந்த கட்சியில் இருக்கிற நிர்மல்குமாரே வார்னிங் பண்ணுற அளவுக்கு இருந்துச்சு. ஆனாலும் அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சொல்கிறோம், மாண்புமிகு அமைச்சர், மாண்புமிகு அமைச்சர், அந்த அந்த மரியாதை அமைச்சருக்குள்ள மரியாதை நான் கொடுக்கும்போது அப்போ இன்னொரு கட்சி தலைவரை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சில்லற பையன் பேசுறது எப்படி சரியா இருக்கும்? அவர் எந்த பதவி இல்லையே அப்படின்னு யோசிக்கிறாரு. நான் என்ன கேட்குறேன், அப்படி இல்லை, இப்படிலாம் பேசினா நமக்கு ஒரு பதவி கிடைக்கும். சீமானை திட்டினால் பதவி, சீமானை அவதூறா பேசினால் பதவி. ஸோ பதவி ஒரு பக்கம், இன்னொன்று பணம் ஒரு பக்கம். இப்போ அவனை பொறுத்தவரைக்கும் சார் அன்னைக்கு வந்து ஒரு 50,000 ஒரு கூட்டத்துக்கு 50,000 1 லட்சம் வாங்குறான் ஒரு கூட்டத்துக்கு. யாரு? இந்த நாஞ்சில் சம்பத். ஏன் கூட அவனை அவன் சொல்றேன்னு சொன்னா நீங்கள் என்ன பேசுனா பதில் அப்படிதான் கிடைக்கும். அதுக்கு அவங்க கட்சியிலிருந்து பேசுவாங்க சார், நீங்க பேசக்கூடாது. அப்படி கிடையாது சார், சொல்லுவாங்க. அப்படிதான் கிடையாது சார். இங்க ஒரு பொதுவாக ஒரு நீங்க மரியாதை கொடுத்தீங்கன்னா மரியாதை வரும். நீங்க ஒரு கட்சி தலைவரை வந்து பார்த்தீங்கன்னா வந்து எல்லாருக்கும் இயல்பு தானே. ஒரு கட்சி தலைவரை நீங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒருமையில எல்லாரையும் நீங்க அவன் இவன் தான் பேசுறீங்க. பாருங்க, எடுத்து பாருங்க. அவரு நாஞ்சில் சம்பத் அவர்கள் அப்படின்னு பேச முடியும்? நீங்க என்ன விதைக்கிறீங்களோ அதான பதிலுக்கு முளைக்கும். மட்டும் சொல்ற பையன் சீமானுவீங்க, நாங்க வந்து கேட்டா மரியாதைக்குரிய நாஞ்சில் ஜம்பத் அவர்களே அவரையா சொல்ல முடியும்? இந்த இடத்துல வந்து முதலமைச்சர் சார்ந்தவங்க என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா வந்து இதை கண்டிக்கணும், அறிவுறுத்தணும், இது மாதிரி பேசாதீங்கன்னு சொல்லணும். இப்போ நீங்க இப்படி பேசுறீங்க, அப்பமா வந்து திமுக இருக்கிறவங்க ஸ்ட்ரைட்டா என்ன செய்யறாங்க, விஜய் வந்து முதலமைச்சர் வந்து ஒருமையில பேசணும், பாக்குறோமா இல்லையா? அதையும் நம்ம ஏத்துக்கல. திமுகவும் திட்டமிட்டே வந்து பார்த்தீங்கன்னா ஒருமையில அவன் இவன் சொல்லி பேசுறாங்க. அது காரணம் தான் இந்த கல்ட்டு, இந்த விஜய்ன்ற அந்த கல்ட்டை உடைக்கணுன்றது தான் அவங்க அந்த மாதிரி பேசுறது. இது ஒரு வகையான ஒரு உத்தி. இது ஒரு வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த பார்வையை வந்து பார்வையாளர்களா அல்லது வந்து ஒரு புகழை வந்து பார்த்தீங்கன்னா சீர்குலைக்கணும்னா அவங்க மேலே வந்து பார்த்தீங்கன்னா இப்படியான வந்து அவமரியாதை நடத்துறது, இழிவுபடுத்துறது, இப்படி பண்ணாக்கா அந்த பிம்பம், அந்த கல்ட்டு பிம்பம் உடைஞ்சிடன்றதுக்காக தான் பண்ணுறாங்க, திட்டமிட்டு பண்ணுறது தான். ஆனால் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு மரியாதையாக நடந்துக்கிட்டீங்கன்னு வச்சுங்களேன், அப்போ இயல்பாக அந்த மரியாதை வரதானே செய்யும். என்னை கேட்டால் உச்சபட்சம் ஒரு வார்த்தை சொல்லிட்டேன். இங்கே பலரும் கூட பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் வந்து தம்பின்னு சொல்கிறாங்க. அதுவே சொல்லக்கூடாது. என்னை கேட்டால் அதுவே சொல்லக்கூடாது. யாரும் பொதுவாக சொல்கிறேன், முதலமைச்சர் விஜய்னா முதலமைச்சர் விஜய் அவர்கள், அவ்வளோதான். அங்கே தம்பின்ற அந்த மாண்புக்குள்ள அந்த பதவிக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா அங்கே நீங்கள் சொந்த தம்பியாக இருந்தால் கூட தம்பின்னு சொல்லக்கூடாது, சொந்த கூட பிறந்த தம்பியாக இருந்தால் கூட நீங்கள் தம்பின்னு சொல்லக்கூடாது. இந்த இப்போ பிரபு பேட்டி கொடுக்குறாரு, மாண்பு முதலமைச்சர் தம்பி விஜய்னு சொல்கிறாரு. தப்பு. அது அடிப்படையில் தப்பு. நீங்கள் வேற யார்கிட்ட வேணாலும் கேட்டுங்க. அடிப்படையில் அமைச்சராக இருந்தாலும் சரி, முதலமைச்சராக அவங்க தம்பின்னு சொல்லக்கூடாது.
மாண்புக்குரிய பதவியில் இருக்கும்போது அங்க உறவு முறை குறித்து பேசக்கூடாது. நீங்க அண்ணன் தான் பேசக்கூடாது. அப்போ அண்ணன் தம்பி தான் பேசுறீங்க, மாமானா என்ன செய்வீங்க? மாண்புமிகு அப்ப அது தப்பா இல்ல? ஆமா, மாமா நான் சொல்ல முடியும். வேற எத்தனை உறவுமுறை இருக்கு? அந்த உறவுமுறை குறித்து பதவியில் உள்ளவங்களை உறவுமுறை குறித்து பேசவே கூடாது. சொந்த தம்பியா இருந்தா கூட, மகனா இருந்தா கூட பேசக்கூடாது. இப்ப எஸ்எஸ்சி இருக்கிறாரு, மாண்பு முதலமைச்சர் எனது மகன் விஜய் அப்படின்னா சொல்ல முடியும்? சொல்ல முடியாது. முதலமைச்சர் தான் முதலமைச்சர். இங்க பலரும் அந்த தப்பை பண்றாங்க. அதை என்கரேஜ் பண்ணவே கூடாது. அந்த என்கரேஜ் அப்படி பண்ணும்போது தான் நல்லா கவனிக்கணும். இந்த அரசும் சரி, அப்படி பண்ணும்போது தான் என்ன கேட்டா, திட்டும் போதும் அந்த உறவுமுறை வச்சு திட்டுறாங்க. இல்ல இப்போ இந்த அரசியல் மாண்பு, அந்த அரசியல் நாகரிகம்னு சொல்லுவாங்க. ஒரு டைம்ல வந்து சண்டை போட்டுக்கிட்டாங்க, நாகரிகமா சண்டை போட்டுக்கிட்டாங்க, உங்களுக்கே தெரியும். அதுதான் சார் அந்த இதெல்லாம் இல்லையா? ஆமா, அந்த நாகரிகம், அந்த பண்புலாம் இப்ப இல்லையா? நாகரிகம் என்னன்னா, இப்ப நான் முதலமைச்சர் விஜய் வந்த பிறகுதான் நான் பார்க்கிறேன். பரவலும் ஒண்ணு நான் கேட்டா, நெருக்கம் பாராட்டுறதுக்காக என் தம்பின்னு சொல்லி ஒரு கேஷுவலா முதலமைச்சர் சொல்றதும் இப்ப எல்லாரும் சொல்லலாம் சார். குஷ்பு கூட சொல்றாங்க அன்னைக்கு, என்னன்னு கேட்டா என் தம்பி விஜய் முதலமைச்சர்னு. என்னது இது? பரவலா சொல்றேன். எல்லாருமே பாத்தீங்கன்னா இந்த நடிகர்களா இருக்கட்டும், இந்த உறவு முறை வச்சு சொல்லக்கூடாதுன்ற முதலமைச்சர் அவர்கள், மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் விஜய் அவர்கள், அவ்வளவுதான். நீங்க பேர் சொல்லனா கூட பரவாயில்ல. இப்படிதான் இருக்கு. நம்ம கடந்த காலத்துல சொன்ன மாதிரி ஜெயலலிதா புரட்சி தலைவி சொல்லுவாங்க, எம்ஜிஆர் புரட்சி தலைவர் சொல்லுவாங்க, கலைஞரை கருணாநிதி சொல்லாம கலைஞர் சொல்லுவாங்க. அது மாதிரி தளபதினு சொல்லிட்டு போக. இல்ல நம்ம என்ன கேட்க தோணுதுன்னா, முன்னாடி எல்லாம் ஒரு அரசியல் நாகரிகம் கருதி பேசினாங்க. அந்த அரசியல் மாண்பு, அந்த பண்பு எல்லாமே தெரிஞ்சுதான் பேசினாங்க. விமர்சனம் பண்ணும்போது கூட தெரிஞ்சுதான் விமர்சனம் பண்ணாங்க. இப்போ ரொம்ப ஓவரா பேசுறாங்களோ அப்படின்ற மாதிரி யோசிக்கல. எல்லா கட்சியுமே அப்படிதானே சார்? எல்லாரும் இல்ல சார், எல்லா கட்சியும் இப்போ அப்படி ஆயிட்டாங்க சார். திட்டக்கூடிய கட்சிகளும் சரி, ஆதரிக்கிற கட்சிகளும் அப்படி ஆயிட்டாங்க. ரெண்டு பக்கம் பாருங்க நீங்க. திட்டக்கூடிய கட்சிகளும் அப்படி ஆயிட்டாங்க, ஆதரிக்கிற கட்சிகளும் ஆயிட்டாங்க. அதுக்கு காரணம் கேட்டா ஆளுங்கட்சியே அப்படி இருக்கிறாங்கன்னு சொல்ல வரேன். இவர் சீமான் அவர்கள் எப்படி நீங்க சிலரை பையன் சொல்லுவீங்க? நான் கேட்கிறேன். இல்ல, நாஞ்சில் சம்பத் பெரும்பாலும் அவரோட மேடை பேச்சுல எடுத்து பார்த்தா உங்களுக்கு தெரியும், இந்த மாதிரி சார் விமர்சனம் பண்ணவர் தான். இன்னைக்கு பண்ணவர் இல்ல அதெல்லாம் சார். இதெல்லாம் மேடை பேச்சு அப்படிதான் சார் பேசுவார் அவரு. வெற்றி வேந்தன், தீப்பொறி ஆறுமுகம், நல்லினம் நடராஜன், இன்னும் பல பேர் திமுக மேடையில் ஏறக்கூடியவங்க இருக்காங்க. ஏன் இன்னைக்கு இருக்கிற அதிமுக இருக்கிற வளர்மதியா இருக்கட்டும், இன்னும் அதிமுகலையும் அவ்வளோ பேர் இருக்கிறாங்க. ஸோ இவெல்லாம் ஒரு மேடையில் ஒரு காலத்தில் அதெல்லாம் டிஜிட்டல் மீடியா இல்லாத ஒரு காலகட்டத்தில் அங்கே இருக்கிற ஒரு 100 பேர் கை தட்டிட்டு போயிடுவான், எந்த பதிவும் இருக்காது. ஏன் இன்டெலிஜென்ஸே பார்த்தீங்கன்னா நோட்டு தான் எடுப்பாங்க, ரெக்கார்டிங்லாம் அதுக்கப்புறம் தான். டேப் ரெக்கார்டுன்னு ஒன்று வந்துச்சு எப்போ, 80களுக்கு பிறகு, 90கள் காலகட்டங்களில் 80-90 காலகட்டத்தில் டேப் ரெக்கார்டர் ஒன்று வந்துச்சு. அப்போ தான் ரெக்கார்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இப்போ ஃபுல்லாகவே காட்சி பதிவாகவே இருக்குது. அப்படியே இருக்குது காட்சி பதிவாக. நீங்கள் என்ன பேசுறீங்களோ அப்படியே இந்த படம் வருதை பார்க்கலாம். அதுதான் இப்போ பல பேருக்கு சிக்கல். நேற்று ஒரு பேச்சு பேசலாம், இன்னைக்கு ஒரு பேச்சு பேசலாம். இதே வன்னி அரசு முதலமைச்சர் குறித்து பேசுனது, இழிவாக பேசுனதுலாம் இருக்குது. லைலாமணியோட டிபேட் போகும்போது மக்கள் மன்றத்தில் இதே இந்த வன்னி அரசு என்ன சொல்றாரு, இன்னைக்கு ஒரு முதலமைச்சர் குறித்து ஒரு அமைச்சர் இப்படி ஒரு முன்னாள் எம்எல்ஏ இப்படி பேசுறாரு, விழா எலும்பு முதலமைச்சர் மட்டும்தான் இருக்கா, இவங்களுக்குலாம் எல்லாருக்கும் விழா எலும்பு இருக்குன்னு சொல்லி பேசுறாரு. ஸோ இதுதான் இங்கே இருக்கிற பார்த்தீங்கன்னா அமைச்சர்களும் அந்த மாதிரியான பேச்சை பேசக்கூடாதுல்ல. அப்போனா என்ன அர்த்தம்? உனக்கு மட்டும்தான் விழா எலும்பு உடைக்க தெரியுமா, எங்களுக்கும் உடைக்க தெரியுன்றது பதில் கொடுக்கறது தானே. அது எல்லாருக்கும் விழா எலும்பு இருக்குதுன்னா என்ன அர்த்தம்? உனக்கும் இருக்குது, எங்களால் உடைக்க முடியுன்றது தானே அந்த வார்த்தை. அதெல்லாம் தப்பான வார்த்தை சார். ஏன் ஒருத்தன் பேசினா அவன் மேலே நடவடிக்கை எடுக்கிறீங்க, சிறையில் போடுறீங்க, ரெஜிஸ்டர் பண்ணி நிற்க வைக்கிறீங்க, அது நடந்துட்டு இருக்கு. அதே மாதிரியான கருத்து மறுபடியும் நீங்களும் சொன்னீங்கன்னா என்ன ஆகும்? இப்ப நான் ஒரே கேள்வி தான் கேட்கிறேன், நாஞ்சில் சம்பத் மேலே என்ன நடவடிக்கை நீங்க சொல்லுங்க. சில்லறை பையன் ஒரு தலைவரை பேசும்போது அனிதா ராதாகிருஷ்ணன் தாய்மாமன் சீர் கொண்டு வர்றாரு, அதை சிரிச்சுக்கிட்டே வாங்கி இருக்கிறீங்க அப்படின்னு அதெல்லாம் நீங்க அதெல்லாம் அரசியல் ரீதியா நீங்க 1000 சொல்லிக்கங்க. பேசுறதுன்னா அவமரியாதை பேசுறது மட்டும்தான் இங்க பேச்சு. சம்பவங்கள் நீங்க பேசுங்க, அரசியல் ரீதியாக நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் பார்த்தீங்கன்னா திமுக கூட்டணிக்கு போயிட்டீங்கன்னு சொல்லுங்கள், என்ன வேணா பேசுங்க, அரசியல் ரீதியாக நீங்கள் என்ன வேணா பேசுங்க. ஆனால் தனி மனித அவமரியாதைன்றது ஒரு சில்லறை பையன் எப்படி ஒரு கட்சி தலைவர் நீங்கள் சொல்லுவீங்க? உங்களுக்கு யார் இந்த அதிகாரம் கொடுத்தது? அப்போ பவரில் இருக்கிறீங்க. இப்போ நாங்கள் புகார் கொடுத்தா நீங்கள் நடவடிக்கை எடுப்பீங்களா? இப்போ நாம் தமிழ் கட்சியில் புகார் தராங்க, நடவடிக்கை எடுத்துட்டீங்களா நீங்கள்? ஒரு நாளைக்கு 1000 பேர் திட்டிட்டு ஒண்ணு என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா, இங்க வார்த்தைகளுக்கு ஸ்கேல்லாம் வைக்க முடியாது.
அவர் இவ்வளவுதான் பேசினாரு, இவர் இவ்வளவு பேசினாரு, இவர் இவ்வளோ பேசினாரு, அப்படிலாம் வைக்க முடியாது. ஸ்கேல்லாம் வைக்க முடியாது. வார்த்தைகளை ஒரு வார்த்தை முன்ன ஒரு வார்த்தை பின்ன இருக்கும். ஒன்று நீங்க எல்லாத்தையும் கடந்து போயிடணும். நான் கடந்து போகணும்னு சொல்லவே இல்லை. இப்போ அதுக்காக ஒரு எம்எல்ஏ வந்து விழா எலும்பு உடைப்பேன்னு சொன்னா சும்மா வேடிக்கைலாம் பார்க்க முடியாது. கைது பண்ணது கரெக்டு, 100% கரெக்ட். ஆனா அதே சட்டம் வந்து பாத்தீங்கன்னா இவருக்கு என்ன பண்ண போகுது, நாஞ்சில் சம்பத்துக்கு என்ன போகுது? சிலர பையன்றதும் ஒரு இழிவுபடுத்துறது தானே சார். இல்ல அவங்க வந்து அது வார்த்தை பெரிய வார்த்தை இல்லை சார். விழா எலும்பு உடைப்பது பெரிய வார்த்தை. அது வன்முறை சார். நான் திரும்ப சொல்றேன், அதுக்கு நீங்க ஒரு நடவடிக்கை எடுத்துட்டீங்க, சிறையில் தள்ளிட்டீங்க. அட்லீஸ்ட் இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு வார்னிங், கட்சியில இருந்து ஒரு வார்னிங், அது நிர்வாகத்திலிருந்து ஒரு வார்னிங், அரசு நிர்வாகத்திலிருந்து ஒரு வார்னிங் இல்லையே, இது வரைக்கும் இல்லையே. அப்புறம் எடுப்பாங்க. நேத்து தானே சார் பேசியிருக்காரு. 2 நாள் ஆச்சு சார். இதோட கொடுமை என்ன சார்? நீங்க ஒண்ணு தாவேக தரப்புல இருந்தா எந்த அறிவுறுத்தலும் இல்லை. அதை விட ஒரு கொடுமை என்னன்னு கேட்டினா, அது மறுமலர்ச்சி திமுக மானகட்ட திமுகன்னு வச்சுக்கலாம் பேர். அதை மதிமுகவை இல்ல வைகோ வரைக்கும் அந்த கட்சியா சார் அது? நான் கேட்கிறேன், கட்சியா அது, கம்பெனி அது இல்ல கிடையாது? இந்நேரம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கண்டன அறிக்கையில ஒரு தலைவரை வந்து பாத்தீங்கன்னா வந்து காலடியில விழுந்து கிடக்குறாருன்னு சொல்லி பேசுறாரு. அவருடைய அனுபவம் என்ன? அனுபவம் இருக்கட்டும், 1000 இருக்கட்டும் சார். அப்புறம் அதை வச்சு நீங்க என்ன பண்றீங்க? அனுபவத்தை காலடியில விழுந்து கிடக்குறான்னு சொல்றாரு சார். அது தப்பு சார். அது முதலமைச்சர் காலடியில, எங்க தலைவர் காலடியில விழுந்து கிடக்கிறாருன்னு சொல்லி பேசுறது யார் வேணா பேசட்டும். அது நாஞ்சில் ஜம்பத்தினா இருக்கட்டும், அது 4ஆம் தரப்பு யார் வேணா இருக்கட்டும். ஆனா தாவேக தரப்புல பேசப்படுது. தாவேகால இருந்து ஒரு அங்கீகரிக்கப்பட்ட நபர் நாஞ்சில் ஜம்பத். எப்படி நீங்க வந்து அதை அனுமதிப்பீங்க? சரி, நீங்க தான் அனுமதிக்கிறீங்க, கண்டுக்காம இருக்கிறீங்க, ஏதோ முடிவு பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன், வைகோ வந்து அனுப்பி விடணும்னு சொல்லிட்டு. ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து மறுமலர்ச்சி திமுக செய்யறது யாராவது ஒரு அறிக்கை இது வரைக்கும் யாராவது கண்டிச்சு பேசணும்ல? எப்படிங்க இந்த மாதிரி வார்த்தையை சொல்லுவீங்கன்னு சொல்லிட்டு அப்போ வெக்கம் கட்டு கிடைக்குது. இதுக்கு நீங்க திமுகலே இருந்திருக்கலாமே, பருத்தி மூட்டை குடோன்லேயே இருக்கிற மாதிரி நீங்க திமுக சைட்லேயே இருந்திருக்கலாமே. அங்கிருந்து வந்து அசிங்கப்படுறீங்க. இன்னும் சாகரத்துக்குள்ள எவ்வளவு அசிங்கப்படுவார் தெரியல பாவம் வைகோ. கடைசி காலகட்டம் எவ்வளவு அசிங்கப்படுவீங்க? போராளி, போர்வால், இப்படியா பண்ணுவீங்க? இல்ல அவர் இன்னமும் நிறைய எல்லா கட்சியுமே விமர்சனம் பண்ணிருக்காரு. நிறைய அனுபவிக்க வேண்டியது இருக்குன்ற மாதிரி சொல்றீங்க. இல்ல எல்லா கட்சியுமே சொல்றீங்களா? அவர் இன்னும் நான் என்ன சொல்றேன் இருக்கு நான் என்ன கேட்கறேன்னா, அவங்க வந்து விஜயகாந்த் கட்சியும் சொல்லியிருக்காரு, அடமானம் 5 வருடம் திமுக அடமானம் வைத்து விட்டாங்க பிரேம்ல தான் சொல்லியிருக்காரு. வைகோ அவர்களையும் விமர்சனம், கமலஹாசன் அவர்களையும் விமர்சனம் பண்ணிருக்காரு. சார் நீங்க எல்லாத்தையும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா இழிவுபடுத்துறீங்க, ஏதோ ஒரு வகையில இழிவுபடுத்துறீங்க. பிரேமலதாவும் சேர்த்து நீங்க எல்லாரையும் வந்து ஒரு இழிவுபடுத்திட்டே வரீங்க. ஒண்ணு இது அரசியல் பேச்சு. எல்லாத்தையும் அரசியல் பேச்சா நடந்தது கடந்து போயிருங்க. செலக்டிவா வந்து பாத்தீங்கன்னா உங்க மேல அட்டாக் பண்ணா மட்டும் உடனே வந்து பாத்தீங்கன்னா வந்து அரெஸ்ட்ன்றது இருக்குல்ல. நான் இப்போ நான் சொல்றேன், நீங்க அரெஸ்ட் பண்ணது நீங்க சரி, விளாத்திக்குளம் எம்எல்ஏ அரெஸ்ட் பண்ணது சரி. எல்லாருக்கும் ஒரே ஈவன் ஆக்ஷன் எடுக்குன்றீங்க, ஆளுங்கட்சி எதிர்கட்சி எல்லாரும் அப்படி கிடையாது. நீங்க அது அங்க நீங்க பண்ணும்போது இங்க குறைஞ்சபட்சம் நீங்க ஒரு வார்னிங் கூட வரலையேன்ற நான் சார். நீங்க கைது பண்ண வேண்டிய சார் நாஞ்சில் சம்பத்தை கைது பண்ணுங்கன்னு கூட சொல்லவே இல்லை. ஒரு வார்னிங் கூட கொடுக்க மாட்டீங்களா? ஒரு அறிவுறுத்தல், ஒரு எச்சரிக்கை, வரம்பு மீறி யாரும் பேசாதீங்க, ஆளுங்கட்சியை சார்ந்தவங்க யாரும் வந்து அதிகார வரம்பு மீறி பேசாதீங்க, முதலமைச்சர் வந்து இதை வந்து கண்டிச்சிருக்கிறாரு, இப்படி பேசாதீங்க சார். இந்த கூட்டணி கட்சியில வந்து கூட்டணி கூட கிடையாது சார், உங்களுக்கு ஆதரவு தெரிவிக்க வந்த ஒரு தோழமை கட்சி, அவரே நீங்க என்ன சார் அசிங்கப்படுத்துறீங்க, காலில் விழுந்து கிடக்கிறாருன்றீங்க. இதை விட என்ன வேணும்? பனையூர்ல விழுந்து கிடக்கிறாரு சொன்னா கூட பரவாயில்ல, எங்க தலைவர் காலடியில் விழுந்து கிடக்கிறாருன்னு சொல்றது எவ்வளவு அசிங்கம், அவமானம் இல்லையா? எவ்வளவு பெரிய தலைவர் அவரு, சாதாரண ஆளா சார்? வைகோ பாராளுமன்ற புலி, ஒபாமாவுக்கு ஒப்பிட்டு பேசுறாரு உங்க தலைவரை. யார? விஜய யாருக்கு ஒப்பிட்டு? ஒபாமாவுக்கு ஈக்குவல். அவருக்கு என்ன மரியாதை கட்சி இருந்து பாருங்க. தேவையா இது? நீங்க உங்களை உயர்வா பேசுறாரு. விஜயும் ஒபாமாவும் ஒண்ணுதான். அவர் பதவி ஏற்கும் போது பார்க்காமலேயே படித்தார் அப்படிதான் சொன்னார். அவ்வளவு புகழாரம் சூட்டக்கூடிய வைகோவை நீங்க என்ன சொல்றீங்கன்னா, வைகோ வந்து எங்க தலைவர் காலடியில் விழுந்து கிடக்கிறாருன்னு பேசுறாரு. நீங்க சொல்லி பேசல, அவரை தான் பேசுறதா நம்ம நம்புறோம். நீங்க சொல்லி பேசல, நீங்க சொல்லியிருப்பீங்களான்னு சந்தேகமா இருக்கு, ஆனால் நாங்க வந்து நம்புறோம் அவரை தான் பேசுறாரு. நீங்க என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? ஒரு வார்னிங், யாரையும் அப்படி பேசாதீங்க. இப்ப நான் கேட்கிறேன், சாட்டை வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து நாளைக்கு மைக்க பிடிக்க போறான், நடக்க தான் போகுது. நாளைக்கு மைக்க பிடிச்சி
எங்கள் தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அண்ணனை வந்து நீ சில்லறை பையன் சீமான்னு சொல்லிட்டு முதலமைச்சரே வந்து ஒருமையில் பேசுகிறான்னு வச்சுங்க. யாரு? சாட்டை. அப்போ அவர் ஆக்ஷன் அப்போ என்ன பண்ணுவீங்க? ஆக்ஷன் எடுப்பாங்கல்ல கண்டிப்பா. அப்போ அதுவும் அவருக்கு மட்டும் நடவடிக்கை என்ன சார்? இது நியாயமா? இது தப்பு இல்லை. எந்த கட்சியை சார்ந்தவங்களும் யாரையும் வந்து ஒருமையில் அவமரியாதையாக பேசக்கூடாதுன்றது இருக்கு. சில்லறை பையன் சீமான்னு சொன்னால் அது ஒரு தலைவரை எவ்வளோ நீங்கள் அசிங்கப்படுத்துறீங்க. உலகம் முழுவதும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காணொலி போகுது. எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. அதிகாரம் என்பது இப்போ அது டெம்பரவரி தான். அது நாளைக்கு நிலைமைகள் மாறும். திருப்பி நான் சொல்றேன், இதெல்லாம் நமக்கு நிறைய அனுபவம் இருக்கு. இதெல்லாம் வந்து தற்காலிகம் தான். இந்த அதிகாரம்லாம் நாளைக்கு நிலைமை மாறும். இன்னொரு பையன் வந்து பேசும்போது என்ன சொல்றான், வந்து அனந்தஜித்தை இது ஒரு பையன் பேசும்போது குரங்கு கூட்டம்னு பேசுறான். நியாயமா சொல்லுங்க? உங்களுக்கு பதவி கொடுத்து நீங்க ருசி காமிச்சிட்டீங்க. யாருக்கு? லயலமணிக்கு. சீமானை திட்டின உடனே வந்து ஒரு பதவி. அப்ப நாஞ்சில் சம்பத்துக்கு என்ன பதவி கொடுப்பாங்களா? கண்டிப்பா. திட்டத்தினால பதவி. ஆமா, சீமானை திட்டினா பதவி. சீமானு எதிர்கட்சி இல்லையே சார். சீமான் கிடையாது. ஆனா அப்படி ஒரு அணுகுமுறை இருக்கு. லயலாமணி வந்து சீமான் சாமான் பேசணும் உடனே இருந்தா தமிழ்நாடு பாடநூல் கழகத்தில் இருப்போ. அப்ப சீமானுக்கு எவ்வளவு பவர் இருக்கும்? சீமானை திட்டினா அமைச்சர் பதவி. அவரை திட்டத்துக்கு ஏன் இவங்களுக்கு அப்படிதான் நடக்குதுன்னு நான் இப்போ அது நடந்ததா இல்லையா? அப்ப எல்லாரும் கிளம்பிடுவாங்க சார் கட்சி. அதுதான் நான் சொல்றேன். அப்படி அதனாலதான் இப்ப சில பேர் விலகிறதுக்கு காரணம் கேட்டீங்கன்னா, சீமான் கூட இருக்க கூட சில பேர் ஏன் விலகுறாங்க? இதான் மேட்ரு. பதவி கிடைக்கும். ஆமா, பதவி கிடைக்கும். அங்க போனா வந்து பார்த்தா சீமானை இங்க இருந்து வாழ்க்கை சொல்றதை விட அங்க போய் ஒழிகன்னு சொன்னோம்னா ஒரு பதவி கிடைக்கும். அப்படிதான் நான் சார் நியாயமா நேர்மையா பேசணும் சார். யாருக்கும் பாரபட்சம். இது உள்ளபடியே வந்து பார்த்தீங்கன்னா நீங்க நடவடிக்கை எடுத்து ஒரு எம்எல்ஏ மீது நடவடிக்கை எடுத்திருக்கிறீங்க. அது விழா எலும்பு உடைப்புன்னு சொன்னது. அதுக்கு என்னதான் நீங்க வந்து நிறைய விஷயங்கள் அதுக்கு முன்னோக்கி வந்து முதலமைச்சர் இப்படி பேசுறதுனால தான் அவர் அப்படி பேசுறாருன்னு சொல்றாலும் கூட, முதலமைச்சர் பேசின அந்த வார்த்தை வேற, சட்டசபையை வந்து பூட்டுற அதாவது சாத்துங்கன்னு சொல்றது அது வேற. ஆனா அதுக்காக நீங்க வந்து விழா எலும்பு உடைப்புன்னு பேசுறது அது வன்முறை வார்த்தை. இது வந்து சட்டத்துக்கு புறமான வார்த்தை தான். இந்த வார்த்தை முதலமைச்சர் பேசுனதும் சட்டத்துக்கு புறமானது தான். சட்டசபை வந்து கதவை வந்து சாத்த சொல்லுவேன்னு சொன்னது சட்டத்துக்கு புறம்பு. ஆனா இது வன்முறையான பேச்சு, விழா எலும்பு உடைப்புன்னு சொன்னது. அப்போ இந்த இடத்துல பார்த்துங்க, நீங்க என்ன விதைக்கிறீங்களோ அதான் வந்து முளையும். சரிங்களா? அப்போ உங்க கட்சியில் இருக்க நிர்வாகிகள் எப்படி பேசுறாங்கன்னு பாருங்க. முதல்ல அவங்கள கண்ட்ரோல் பண்ணுங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மற்றவங்கள வழக்கு போடலாம், நடவடிக்கை எடுக்கலாம். உங்ககிட்ட நீங்க குறைய வச்சுக்கிட்டு அது உங்க கட்சியை சார்ந்த வந்து பார்த்தீங்கன்னா வைகோட நிலைமை இன்னைக்கு ரொம்ப பரிதாபமான நிலைமை ஆயிடுச்சு. அங்கேயும் போக முடியாது. இனி திரும்பி இங்கேயும் வந்து காலடியில் விழுந்திருக்கலாம். இதை விட அசிங்கம் என்ன வேணும்? எவ்வளவுதான் அந்த மதிமுக தொண்டர்கள் தாங்குவானுங்க? நீங்களே சொல்லுங்க. இப்ப கடைசியா எனக்கு ஒரு கேள்வி கேட்குறாங்க சார். என்னன்னா, நாஞ்சில் சம்பத் அவர்கள் பேசும்போது ஒரே விஷயம் சொன்னாரு, 2029 அந்த நாம் தமிழர் கட்சி சுத்தமா அடியோட போயிடும். பாராளுமன்ற தேர்தல் சீமான் ஒரே வார்த்தையில பதில் சொல்லி முடிச்சிடறேன். பெருசாலாம் பதில் கிடையாது. சீமான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் கட்சி இருக்கும். சும்மா இந்த இவன் போயிட்டான், அவன் வந்துட்டான், இவன் அங்கே போயிட்டான், இவன் இங்கே போயிட்டான், அவங்க எத்தனை பேர் வேணாலும் போட்டோம். நாம் தமிழர் கட்சியிலேருந்து போட்டோம். சீமான்ற ஒரே ஒரு அந்த ஒற்றை பெயர் இருக்கிற வரைக்கும் நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது. இந்த இவெல்லாம் சொல்றதெல்லாம் இவன்லாம் ஒரு கேள்வின்னு கேட்டுக்கிறீங்க. அவன் சொல்றதெல்லாம் என்ன? அவன் 3 இட்லி கெட்டி சட்னி ஒரு வடை வாங்கி கொடுத்தா மாற்றி பேசுவான். அவனை போய் பெருசாக அப்புறம் ஏதோ கோபம் பேசி ஏடகூடமும் பேசிடுறாங்க. நாஞ்சில் சம்பத்தில் ஒரு ஆள் கிடையாது. 2 இட்லி ஒரு வடை வாங்கி கொடுத்தீங்கன்னா, மெது வடை வாங்கி கொடுத்தீங்கன்னா உங்கள் பக்கம் பேசுவான். சார் அண்ணன் வாங்கண்ணே வாழ்க, அண்ணன் வந்து முருகன் வாழ்க அப்படின்னு சொல்லி பேசக்கூடிய ஆளு அவனை போய் நீங்க பேசிட்டீங்க. நாம் தமிழர் கட்சி அழிஞ்சிருமா? ரொம்ப நாள் நான் கண்ட்ரோலா பேசிட்டுக்கிறேன். அப்புறம் ஏடாகுடமா பேசுறான், அசிங்கமா பேசுறான். அவன் ஒரு ஆளுன்னு வந்து அவனெல்லாம் அந்த கட்சியில சேர்த்ததே முதல் தப்பு. முதல்ல வேலையில போற ஓனம் தூக்கி உள்ள விட்ட கதை சார். அவனை கட்சியில சேர்த்ததுன்னா பேசிருக்கிறதா நீங்க வேற வந்து உள்ளபடியா உண்மையா? அது உண்மைதானே? நான் பார்த்திருக்கேன். வேலையில போற ஓனத்துக்கு வந்து உள்ள வந்து வேட்டுக்குள்ள விட்ட கதை தான் வந்து நாஞ்சில் சம்பத். அதை விட கொடுமை என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து வந்து காட்டுக்குள்ள இருக்கிற டைனோசரை தூக்கி வந்து வேட்டுக்குள்ள விட்ட கதை வைகோ கட்சியில சேர்த்தது. சாரி, இந்த கூட்டணியில சேர்த்தது. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? புரியுது. தாவேக்காக தான் சொல்றேன். வேலையில போற ஓனனை கொண்டு வந்து நீங்க வேட்டுக்குள்ள விட்ட கதை நாஞ்சில் சம்பத்தை சேர்த்தது. வைகோ கூட்டணி சேர்த்துக்கிட்டா காட்டுக்குள்ள போற டைனோசரை கொண்டு வந்து வேட்டுக்குள்ள விட்ட கதை. இதான் உண்மை. ஆனா இதை தாண்டி எதுவும் பேசாதீங்க. அப்புறம் நான் டென்ஷன் ஆகிட்டு ஏடாகவும் பேசுறேன். ஒரு ஆளு ஒரு 2 இட்லி வாங்கி கொடுத்தீங்கன்னா போதும், வடை வாங்கி கொடுத்தா மாத்தி பேசுவான் சார். அவனெல்லாம் ஒரு ஆள் கொண்டு வந்து கட்சியில சேர்த்துட்டு அவெல்லாம் பேசுறான். ஒரு அறிவு கான்சியஸோட பேசுவானா?
கூட்டணியில் இருக்கிறாரு, வந்து விசுவாசமா வந்து இருக்கிறேன்னு சொல்றாரு, பனையூர்ல காவல் காக்கிறேன்னு சொல்றாரு. வேணான்னா நீங்களே அனுப்பி விட்டுருங்க, அசிங்கப்படுத்தாதீங்க. வைகோ நீங்க கிளம்புங்க, எங்களுக்கு வேண்டாங்க நீங்கன்னு சொல்லி அனுப்பி விட்டுருங்க. அதை விட்டுட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து அசிங்கமா இல்லை ஒருத்தரை வந்து கடைசி சேர்த்துக்கிட்டு எல்லாரும் தான் ஒவ்வொருத்தரும் இப்போ அத்தனை பேர் நீங்க சொல்றீங்களா, வரிசையா சொல்றீங்களா, ஏன் அப்படியே சொல்ல வேண்டியது தானே? விசிகா சொல்ல வேண்டியது தானே? திருமாவளவன் சொல்ல வேண்டியது தானே? இன்னும் எத்தனை பேர் நீங்க பேச வேண்டியது தானே? இதே நாஞ்சில் சம்பத் இன்னும் எத்தனை பேர் இருக்கிறாங்க, பேச வேண்டியது தானே? சரி, ஓகே சார். நம்ம நிறைய சீமான் ஒன்றும் ஒரு உறுதியா நான் சொல்றேன் கேட்டுங்க, சீமான் உயிரோடு இருக்க வரைக்கும் அந்த நாம் தமிழர் கட்சியெல்லாம் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா நீங்க அசைச்சு கூட பார்க்க முடியாது. அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். நன்றி சார், ரொம்ப நன்றி. நன்றி சார்.